ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகார காவியம். இது பூம்புகாரில் பிறந்த கோவலன் கண்ணகியின் வரலாறு. பிரிந்திருந்த கோவலனும் கண்ணகியும் மீண்டும் இணைந்து புனர்வாழ்விற்காக மதுரைக்கு வாழ வழி தேடி போன காலத்தில் கள்வனாக சித்தரிக்கப்பட்டு முறையற்ற விசாரணையால் தவறான வகையில் தீர்ப்பு வழங்கப்பட்டு அப்பாவியான கோவலன் மரண தண்டனைக்கு ஆளானான். இதனை கேட்டு அந்த கோவலனின் மனைவி கண்ணகி ஆர்த்தெழுந்து ஆவேசமாகி வானமும் பூமியும் கிடுகிடுக்க தலைவிரி கோலமாய் பாண்டிய மன்னனின் அரண்மனை புகுந்தாள். மாபெரும் குற்றம் நீ செய்தாய் என பாண்டிய மன்னனை நேருக்கு நேர் கேட்டு உண்மையை நிரூபித்து அரண்மனையை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மதுரை மாநகரையும் ஊழி தீயினை பெருக்கி உரு தெரியாமல் கருக்கி அவ்விடம் விட்டு நகர்ந்தாள். ஆவேசம் தணியாமல் கால் போன போக்கில் இலக்கின்றி வடக்கு நோக்கி நடந்தாள். உக்கிரம் குறையாத உத்தம கண்ணகி ஓர் ஊர் வந்து சேர்ந்தாள். அந்த ஊரே இன்றைய சிறுவாச்சூர். அவள் வந்த வேளையில் அவ்வூரின் ஓரிடத்தில் அபலை பெண்ணொருத்தி வேதனையால் விசும்பி இருந்தாள். பெண்ணின் வேதனையை பெண்ணொருத்தி உணராமல் போவாளோ? கனிவோடு விசாரித்தாள் கண்ணகி. அதற்கு அப்பெண் தன் பெயர் செல்லியம்மன், இவ்வூரின் எல்லைக்கு காவல் தெய்வமாயிருக்கிறேன். இங்கிருக்கும் பூசாரி மந்திர தந்திர வேலைகளால் அவன் இடுகின்ற கட்டளையை தட்டாமல் செய்கின்ற அடிமை என நடத்துகின்றான் என்னை என அரற்றும் குரலில் அழுது கூறினாள். மேலும் அவளே என்னை விடுவித்தால் போதுமென்றாள் வேண்டுதலாய். அவ்வாறு செய்தால் தான் அருகிலிருக்கும் ஸ்ரீ பெரியசாமி மலைக்கு சென்று சேர்வதாகவும் வாக்களித்தாள் செல்லியம்மன். அவ்வாறே அன்றிரவே பூசாரியின் வருகைக்கு காத்திருந்தாள் கண்ணகியாள். வழக்கம் போல் அன்றங்கே வற்றாத மமதையுடன் வந்தடைந்தான் பூசாரி. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பது போல் கட்டவிழ்த்தாள் வார்த்தைகளை அவனிடத்தில். ஏய் பூசாரி, தெய்வம் மனிதனை காப்பதும் மனிதன் தெய்வத்தை போற்றுவதுமே தர்மம். அதை விடுத்து மனிதனின் கை பாவையாய் தெய்வத்தை நடத்துதல் முறையல்ல என முழங்கினாள் கண்ணகி. அரண்டு போனான் பூசாரி. அவள் பாதம் வீழ்ந்தான் தன் பாதகம் போக்க. கண்ணகியும் மன்னித்தாள். நிபந்தனைகள் சில வைத்தாள். செல்லியம்மனுக்கு முதல் பூஜை, அதற்கடுத்து தனக்கென்றாள். அப்போது பூசாரி அப்படியே செய்கின்றேன் என்றே தான் வாக்களித்தான். ஆனாலும் தனக்கென்று வரம் ஒன்று வேண்டும் என கூறி வைத்தான். அடியேனின் வம்சாவழி எப்போதும் உன் பதத்தில் தப்பாமல் சேவிக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாய் என்றேதான் வேண்டி நின்றான். அப்படியே ஆகட்டும் என கண்ணகியாள் ஆசி தந்தாள். சொல்லி வைத்தாற்போல் செல்லியம்மன் சென்று விட்டாள் ஸ்ரீ பெரியசாமி மலைக்கே. அக்கிரமங்களை அழித்துவிட்டு உக்கிரம் தணிந்தவளாய் சாந்த ஸ்வரூபியாய் கண்ணகி நிலை கொண்டாள் சிறுவாச்சூர் தலத்திலேயே. பாண்டிய மன்னன் அந்த கோவலனை சம்ஹாரம் பண்ணது எல்லாருக்கும் தெரியும், நன்னா தெரியும் இங்கிருந்து. அப்போ இந்த கண்ணகியானவள், அந்த காளியானவள் கண்ணகியோட ரூபத்தில் போய் பூந்துண்டு, உருவத்தில் போய் பூந்துண்டு தான் அரண்மனையை அழிச்சா. கண்ணகிக்கு அவ்வளவு தைரியம் கிடையாது, அரண்மனையை அழிச்சா. அழிச்சுட்டு ஐயோ நம்ம அரண்மனை மட்டும்தானே, மற்ற எல்லாம் எரியறதே, அந்த எரியும் போது அத்தனை ஜனங்களும் அதில் போயிருப்பாளே அப்படின்னு மன உளைச்சல்னால வடக்கு பக்கம் நோக்கி நேர திரும்பி இங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது மழையும் இடியும் மின்னலுமாக இருக்கு. அந்த மின்னல் வெளிச்சத்தில் சின்ன ஒரு ரூபம், சின்ன ஒரு மண்டபம் தெரியறது. அந்த சின்ன மண்டபத்திலேருந்து ஒரு பெண் குரல், விசும்பல் குரல் கேட்கறதுக்கு. அது என்ன விசும்பல்னு பார்க்கும்போது ஒரு பூசாரியால் கட்டுப்பட்டு
செல்லியம்மன் அப்படிங்கிற ஒரு எல்லை தெய்வம். அவ அந்த பூசாலியால் கட்டுப்பட்டு உட்காந்துட்டு ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கா, தொல்லையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா. இந்த மதுரையிலேருந்து வந்த காளியானவள் அங்கே போய் உட்காந்துட்டு மனுஷனால தெய்வ சொரூபத்தில் இருக்கிறவால எந்த விதமான கொடுதலும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால இதை எப்படியான நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு அந்த காளிங்கிறவள் அங்கே உட்கார்றா. அந்த காளி அங்கே உட்காரும்போது கண்ணகியோட ஆத்மா மலையாள தேசம் பக்கம் போயிடுறது. பெரம்பலூரில் இருந்து திருச்சி செல்லும் வழியான நெடுஞ்சாலை 45 8வது கிலோமீட்டரில் உள்ளது உலக புகழ் பெற்ற சிறுவாச்சூர். இங்கே கண்ணகி மதுரையில் இருந்து வந்திட்ட காரணத்தால் மதுரகாளி என பெயர் மாற்றம் கொண்டாள். கண்ணகி வந்தது ஒரு வெள்ளிக்கிழமை. சிறுவாச்சூரில் இருந்து செல்லியம்மன் சென்றது ஒரு திங்கட்கிழமை. ஆகையால் இன்று வரை மதுரகாளி கோயிலிலே திங்களும் வெள்ளியும் மட்டுமே மூலவர் தரிசனம். மற்ற நாட்களில் உற்சவரை மட்டுமே தரிசிக்க முடியும். இது மட்டுமல்ல, அரக்கன் ஒருவனை அடக்கி இத்தலத்தில் குடிகொண்டாள் கண்ணகி என்றும் ஒரு வரலாறு இருக்கிறது. கேரளத்தில் காலடி என்னும் ஊரில் பிறந்து பாரதம் முழுவதும் பயணித்து தர்மநெறி போதித்த ஸ்ரீ சங்கர மடத்தின் முதல் மடாதிபதி ஸ்ரீ ஆதிசங்கரர் இந்த பகுதியில் விஜயம் செய்த போது அவரால் ஸ்தாபிதம் செய்யப்பட்டதுதான் இக்கோவிலில் உள்ள அம்மன் சிலை என்பது சிலிர்க்க வைக்கும் சரித்திரம். அருணமணி நிபாங்கம் அக்னிகேசம் கரண்டம் டமருகத்ரிசசூலம் கட்ககஸ்தே கபாலம் அனலநயனாகம் வீரசிம்ஹாசனஸ்தம் அகில புவனமாதா மதுரகாளியம்பிகா ஸ்வரூபம். இக்கோவிலில் தங்கத்தேர் இழுக்கும் வைபவம் சிறப்பான ஒன்று. தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் காலத்தில் இக்கோயில் கட்டப்பட்டது என்னும் பெருமை கொண்ட பழமையான கோவில் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் திருக்கோயில். காஞ்சி பெரியவர் அமரர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் குல தெய்வம் சிறுவாச்சூர் ஸ்ரீ மதுரகாளி அம்மன். நம்ம தமிழ்நாட்டில் ஆதிசங்கரருக்கு அப்புறம் பெரியவான்னு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நமக்கு முன்னாடி தெய்வமா நடமாடின்னு இருந்தா எல்லாருக்கும் தெரியும். அது அவர் ஒரு தெய்வ ஸ்வரூபம். அவரோட பூர்வாசிரம குலதெய்வம் தான் இந்த மதுரகாளி அம்மன். அவர் கடைசி வரலும் அந்த மதுரகாளி அம்மனை விட்டுள்ள. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மதுரகாளி அம்மன் இப்போது சென்னையிலும் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றாள். சென்னை செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது பெருங்களத்தூர். இதில் வலது புறத்தில் ரயில் நிலையத்தை கடந்து உள்ளே முன்னேறிச் சென்றால் வருவது பழைய பெருங்களத்தூர். இங்கே ஏரி கரையில் ரம்யமான சூழலில் அமைதியான ஆலயத்தில் மதுரகாளியம்மன் எழுந்தருள்கிறாள். அம்மன் எழுந்தருளும் ஆலயத்தின் முதல் சுற்று பிரகாரத்தின் பக்கவாட்டில் பைரவ கடவுளின் மனைவி மகேஸ்வரி தேவி, நேர் பின்னால் வைஷ்ணவி தேவி, இடது பக்கவாட்டில் பிராமி தேவி என முப்பெருந்தேவியர் முனைப்போடு இருக்கின்றனர் உயிர்களை உய்ய வைக்க. அடுத்த சுற்றில் ராஜயோகம் தரும் ராஜகணபதி, புத்திர பாக்கியம் தரும் சந்தான கணபதி, இவருக்கு 5 தலைகளுடன்
குடையாகி நின்று பக்தர்களின் தோஷங்களை போக்கும் நாகராஜன். இதற்கும் அடுத்து சர்வ லட்சணங்களும் சரீரத்தில் கொண்டு துணைவியார் லக்ஷ்மி தேவியுடன் நானிலம் காக்கும் நாராயணர். நேர் எதிரே கால பைரவர். சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலில் உள்ளபடியே பழைய பெருங்களத்தூர் கோயிலிலும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை மட்டுமே மூலவரான மதுரகாளியம்மனின் தரிசனம். மற்ற நாட்களில் உற்சவராக விளங்கும் அம்மனை பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறாள். இந்த நாட்களில் மூலவருக்கு திரையிடப்பட்டுள்ளது. இத்திரையின் முன்னால் உற்சவர் எழுந்தருள்கிறாள். உற்சவருக்கான அபிஷேகம் சன்னதிக்கு வெளியே செய்யப்படுகிறது. மதுரகாளி அம்மனின் மகத்தான அம்சங்களாக பல்வேறு இருக்கின்றன. மதுரகாளி அம்மனை மனதார சரணடைந்து தங்கள் மனக்குறைகளை கொட்டியெழும் பக்தர்களுக்கு வளமான அருள்தனை வாரி வாரி வழங்குகின்றாள். இம்மதுரகாளி ஒரு பரிகார தேவதை. அதர்வண வேதத்துல தான் அந்த பில்லி சூன்யங்கள்லாம் வருது. அந்த அதர்வண வேதம்ங்கிறது என்னன்னா, ஒருத்தர நல்ல வேதம், அது ரொம்ப அழகான வேதம். அது பிற்காலத்தில் வந்தவா தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் சுய நன்மைக்காகவும் அதை ஒருத்தர் மேலே ஏவி விடுறது, ஒரு ஆத்மாவை ஒருத்தர் மேலே ஏவி விடுறது, ஒரு அந்த பிடாரி அந்த மாதிரிலாம் இருக்கிறத ஏவி விடுறது, ஏவி விட்டு அந்த குடும்பத்தை குலைக்கிறது, இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு, நாட்டில் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தால் மனச்சிதிலம், மனப்பிறழ்வு, மனக்கோளாறு, எதிலும் நம்பிக்கையற்று தெளிவான முடிவெடுக்க முடியாமல் திணறுதல், துஷ்ட மனம் கொண்ட பிற நபர்களால் நம்மீது, நம்மை சார்ந்தோர் மீது ஏவப்பட்டு நம் வாழ்வை பாழ்படுத்தும் பில்லி, சூனியம், ஏவல் போன்ற துர்சக்திகளில் இருந்து நம்மையும் நம்மை சார்ந்தோரையும் விடுவித்து நலன் செய்கிறாள் மதுரகாளியம்மன். இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா, பில்லி சூன்யம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இந்த கோயிலில் வராது. அவளை அண்டி பழைக்கிறவா, இந்த கோவிலை அண்டி பழைக்கிறவாளும் சரி, இந்த கோவிலை ஸ்மரணை பண்ணி தன் மனசுலேயே வச்சுன்னு குலதெய்வமாக பூஜிக்கிறவாளும் சரி, இஷ்ட தெய்வமாக பூஜிக்கிறவாளும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்னும் வரவேந்தும் எந்த ஒரு கெடுதலும் அவளுக்கு வந்ததில்லை. இது கண்கூடா பலவிதமான உதாரணங்கள்ல நமக்கு கிடைச்சிருக்கு. இங்கேருந்து கணவரின் அன்பிற்கு ஏங்கும் மனைவி, மனைவியின் பாசத்திற்கு ஏங்கும் கணவர், இவர்களின் வாழ்வில் இனிய மாற்றங்களை செய்கிறாள். சரிந்து போன சந்தோஷத்தால் பிரிந்திருக்கும் தம்பதியர் இணைவதற்கு இன்முகம் காட்டுகிறாள். குழந்தை பேரின்மை மற்றும் மலட்டுத் தன்மையால் மனக்குமுறலில் மருகி வாடும் மக்களுக்கு மதுரகாளி மகத்தான சக்தி வழங்குகிறாள். ஜாதக ரீதியிலான பாதிப்புகள் எதுவாயினும் பிறப்பிலிருந்து அல்லல் படும் பரிதாபத்திற்குரியவர்கள் கூட சிறப்பான வாழ்க்கையினை சரியான வழிகாட்டுதலுடன் இங்கு செய்யப்படும் ஹோமங்களால் சீராக பெறுகிறார்கள். ஒருத்தர்
இங்கேருந்து ஒரு பூமி அவருக்கு, அந்த பூமி விளைச்சல் பூமி, அந்த பூமியை அவரோட சொந்த அண்ணனே அவர் பில்லி சொல்லி வச்சு அந்த இடத்துக்கு இவர் போக முடியாமல் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. இங்கே நாங்கள் பிரித்திங்கரா சூலனி துர்கா ஹோமம் பண்ணி அதை எடுத்து கொடுத்து இன்னைக்கு அவர் நன்னா வாழ்ந்துட்டு இருக்கார். இது கண்கூடான ஒரு சூர்மம். ஒவ்வொருவருக்கும் அது மாதிரி சொல்லி, நீ இங்கே போடா, உனக்கு நடக்கிறேன், நான் அதுக்கு முன்னாடி உனக்கு எல்லாம் செஞ்சு வைக்கிறேன், நீ போடா அப்படின்னு அம்பாள் சொல்லுவாங்க. இங்கேருந்து போனால் அது நடந்திருக்கும். இது கண்கூடான உண்மை. இந்த பரிகாரம்ங்கிறது என்னன்னா, அவளை கொண்டு ஜாதகத்தை காட்ட சொல்ல வேண்டியது. அந்த ஜாதகத்தில் பார்த்துட்டு பூர்வாசிரமத்தில் அவளுக்கு என்ன நடந்திருக்கு, பூர்வ கர்ம பாவங்கள் என்ன நடந்திருக்கு, பூர்வாசிரமத்தில் அவளுக்கு சாபங்கள் பாபங்கள் வந்திருக்கா, இதெல்லாம் அந்த ஜாதகம் மூலியமாக அம்பாளோட பேசி அம்பாளோட இதனால என்ன செய்யணும் அவள்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கு. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பரிகாரமாக இருக்கும். பரபரப்பான பெருங்களத்தூரின் போக்குவரத்தினை கடந்து எளிதான பரிகாரங்களின் மூலம் எல்லோருடைய பக்திக்கும் வரமருள்கிறாள் வல்லமையாள் மதுரகாளி அம்மன். சிவசிவா சிவனே குருவே மதுரகாளியம்மே மண்டலத்தையா சோழமுத்தையா சோலே பெரிய கண்ணியம்மா நாககண்ணியம்மா பாவாடராயா தொட்டியத்தையா ஐயனாரப்பா மல்ல உள்ளையா எல்லமுத்தையா ஊரு சுத்தி ஐயா கலிய பெருமாளே காமாட்சியம்மே தாயே மதுரகாளி அம்பிகே, இந்த உலகத்திலே எல்லாவற்றாலையும் காப்பாற்றி கொடுத்து அனுகிரகம் பண்ணணும். காலாகாலத்தில் மழைகள் வரணும், காலாகாலத்தில் குழந்தைகள் சந்துஷ்டியா மாங்கல்ய பலம்லாம் பெற்று நன்னா இருக்கணும், காலாகாலத்தில் உத்தியோகம் பண்ணி வியாபாரம் பண்ணி அந்த குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்கணும். அவள் எங்கு சென்ற போதிலும் பக்கபலம் இருந்து காப்பாற்றி ரட்சிக்கணும். தாயி அவள் எங்கு சென்ற போதிலும் பக்கபலம் இருந்து கண் வலி காவலியே வலி அலக்கு அலக்குன்னு அலக்கி சொப்பன முறப்பாடு நிறுத்தி பில்லி சூன்யங்கள் அத்தனையும் எடுத்து அவள் கிரகங்கள் என்றென்று முன் சன்னதி பேர் வழங்குறது போல விளங்கணும். தாயே மதுரகாளி அம்பிகே.